ரைஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்களை பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன சைஸ் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை 2 சின்ன பிரிஞ்சி இலை, 2 சின்ன அன்னாச்சி பூ 2 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா, 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன கப் இதுக்கு மொச்சக்காய், அப்புறம் சோயா ஊற வச்சுருக்கேன். நீங்கள் சோயா ஸ்ட்ரங்க்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா மீன் மேக்கர். இதில் வந்து ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், புதினா, மல்லித்தழை எல்லாம் கலந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் காரத்தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறமா பிரியாணி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் உங்களுக்கு தேவையான விட்டுக்கோங்க. ஆயில் சூடானப்படி நம்ம எடுத்து வச்சு அந்த வெங்காயம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து வதக்கிக்கலாம். சால்ட் உங்களுக்கு தேவையான எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சா நான் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதங்கிட்டேன். நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்த அப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிச்சிடாமல் வதக்கிக்கோங்க. இந்தளவு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆயில் திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வேணால் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். தக்காளி பேஸ்ட் தண்ணியாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் 5 மினிட்ஸ் ஆகும். அதனால் அந்த ஆயில் திரிஞ்சு வர வரைக்கும் வதங்கட்டும். இப்போ இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த மொச்சப்பயிறு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த பிரிக்கிய மொச்சப்பயிறு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அதுலேயே நாம் இந்த மீன் மேக்கர் வந்து நான் 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துக்கல உள்ள சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த பச்சை ஸ்மெல், மொச்சப்பயிரோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் அப்போதே லெமன் சொல்லலை, ஒரு பாதி லெமன் அப்படியே நம்ம உள்ளே புழிஞ்சிக்கலாம். ஏன்னா லெமன் சேர்த்தா நம்மளுக்கு ரைஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. இன்றைக்கி நான் வந்து வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற சாப்பாடு அரிசி வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வச்சும் பண்ணலாம். ரைஸையும் நீங்கள் ஒரு 1/2 hour முதல்ல நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட அந்த மொச்சப்பயிறு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரிசியை வந்து நான் 1/2 hour முதல்ல ஊற வச்சுருக்கேன். அது உள்ளே சேர்த்துடலாம். ரைஸ் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் 1 சேர்த்துருக்கேன். இது வந்து காப்படி உலக்கு. அதில் டபுள் அமௌண்ட் தண்ணி விட்டுக்கோங்க. 1 to 2. கொஞ்சம் லைட்டாக கொதிச்ச பின்னாடி நம்ம உப்பு பார்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கரண்டியை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை அப்படியே லைட்டாக இப்போ கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இதெல்லாம் நம்ம செப்பரேட் ஆயிலெல்லாம் செப்பரேட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க தண்ணியை மட்டும் வச்சு நம்ம உப்பு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இப்போ நம்ம இதை அப்படியே குக்கர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வந்தப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 விசில் வந்தப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ரெண்டு விசில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விசில் ஃபுல்லாகவே டவுன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். டவுன் ஆனப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூடான பிதிக் பயிர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
ரொம்ப சூடாக இருக்குது பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பிதுக் பெயர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.